வணக்கம். இன்றைக்கி ஆலிவ் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸில் ரவுண்ட் ப்ரஷில் எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரவுண்ட் ப்ரஷ் நம்பர் 8 எடுத்திருக்கேன். 7, 8, 9லாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதாவது பிகினர்ஸ் கொஞ்சம் பெரிய ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இப்போது இதில் நம்ம லாஸ்ட் வீடியோஸில் எல்லாம் ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங் ஃப்ளாட் ப்ரஷில் பார்த்தோம். அது மாதிரி லோட் பண்ண தேவையில்லை. இது ஒரு ஈஸி டெக்னிக். இதுவும் ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங் தான். இப்போ பாருங்கள், நான் பிங்க் எடுத்துக்கிறேன். பிங்க் லோட் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ரஷ் ஃபுல்லாக பிங்க் லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதோட டிப்பில் இந்த மாதிரி எல்லோ எடுத்துக்கோங்க. ஃப்ளாட் ப்ரஷ்க்கு நம்ம 2 சைடும் எடுப்போம். இது ஒரு கலரை ஃபுல்லாக லோட் பண்ணிவிட்டு டிப்பில் ஒரு கலர் எடுக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்ட்ரோக்ஸ் கவனமாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கமா ஸ்ட்ரோக். கமா ஸ்ட்ரோக் எப்படின்னா, ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லெஃப்ட் சைட் போடும்போது இங்கே பாருங்கள், கம்ப்ளீட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷை லிஃப்ட் பண்ணிடணும். இப்போ இது ஒரு ஸ்ட்ரோக். இந்த ஸ்ட்ரோக் போட்ட பிறகு நீங்கள் ரைட் சைட் ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா இது ஒரு ஈஸி மெத்தட் இருக்குது. இந்த கமா ஸ்ட்ரோக்கை விட பெருசாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுதான் ஒரிஜினல் ப்ரொசீஜர். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இதை விட இன்னும் பெருசாக இந்த மாதிரி. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரவுண்ட் ப்ரஷ் ஹேண்டில் பண்ணும்போது ஒன் ஸ்ட்ரோக்கில் சேம் ஸ்ட்ரோக்கை நீங்கள் அப்படியே ரைஸ் பண்ணிகிட்டே போகணும். இப்போ பாருங்கள், அடுத்தது இதுக்கு பேரலாக அப்படியே நீங்கள் அடுத்த ஸ்ட்ரோக் இப்படியே இதை ஒட்டி வர மாதிரி இந்த கேப்ஸ் பாருங்கள் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இந்த ப்ராக்டிஸ்லேயே நீங்கள் ஹேண்டை இந்த மாதிரி கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், இப்போ அதோடய சேர்த்து ஒன்று போட்டிருக்கேன். இது 2 சேர்ந்து ஒரு பெட்டல் மாதிரி வந்திருக்கு. இது பக்கத்தில் ஒரு குட்டி ஸ்ட்ரோக் போடணுன்னா அதோடய சேர்த்து இந்த மாதிரி போடலாம். இப்போ உங்களுக்கு இதிலே பெட்டல்ஸ் எப்படி போடுறதுன்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ பாருங்கள், சேம் கமா இந்த சைட்லேருந்து போகிறோம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் டவுன் பண்ணி, அதாவது ஸ்ட்ரைட்டாக இருக்கதை அப்படியே டவுன் பண்ணிக்கிட்டே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லாமே லெஃப்ட் சைட்லேருந்து நீங்கள் ஸ்ட்ரோக் கொண்டு வந்துகிட்டே இருக்கீங்க. இது ரொம்ப தரவானாதான் நீங்கள் ரவுண்ட் ப்ரஷில் ஒன் ஸ்ட்ரோக் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ரைட் சைட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ரைட் சைட் பாருங்கள், அதே கமா இப்படி கொண்டு வரேன். அடுத்த கமா ஸ்ட்ரோக் அதை விட பெருசாக கொண்டு வரேன். ஃபஸ்ட் டைம் போடும்போது வரல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. ஏன்னா போட போட ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ரவுண்ட் ப்ரஷ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வீட்டிலே குழந்தைங்க வச்சுருப்பாங்க. அந்த ப்ரஷ்ஷில் கூட நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த ஸ்ட்ரோக் பக்கத்திலே ஓவர்லேப் பண்ணியும் போடலாம். இங்கே பாருங்கள், இப்படி ஓவர்லேப் பண்ணி இப்படி கொண்டு வாங்க. இதிலே பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்திருக்கும். இதுலேயும் டவுன் பண்ணி பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இன்றைக்கே கூட ஷார்ட்ஸில் ஒரு ஃப்ளவர் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஷார்ட்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளவர்ஸை ஈஸியாக பண்ண முடியும். நிச்சயமாக இன்றைக்கி இந்த வீடியோவும் ஷார்ட்ஸும் நம்ம போட்டுடலாம். அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு க்யூட்டாக வரும் பெட்டல்ஸ் எல்லாம்.